நீங்கள் கர்த்தர் கொடுக்குற உற்சாகமான பலி எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதல். அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல கீழ்ப்படிதல் பலியாகும். கீழ்ப்படிதலுக்காக நீங்கள் பலி செலுத்தும் போது என்ன செய்யணும்? மகிழ்ச்சிகரமாக சொல்லணும், ஏனாதாரமாக பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு வந்து சோதனை என்ன தெரியுமா? 2 மகனுமே கர்த்தர் செய்ய அவர்கிட்ட பிரிக்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அறிவிப்பின் பகலே நீ பிரிச்சு விடுன்னு சொன்னார். அப்போ அவருக்கு வருத்தம். ஈசா கொடுக்கும்போது நீ எனக்கு பலி கொடுன்னு சொன்னார். இப்போ நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ என்ன செஞ்சாரு? வருத்தப்படலை. இஸ்மவேல் போகும்போது வருத்தப்பட்டார். என்ன இருந்தாலும் அதில் பயபக்தியான அந்த கீழ்ப்படிதல் காமிச்சார். இந்த இடத்துல என்ன கீழ்ப்படிதல் காமிச்சா தெரியுமா? மகிழ்ச்சிகரமான கீழ்ப்படிதல் காமிச்சார். ஏன்னா திரும்ப தந்துருவார்கள், அவர் விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ மகனை கேட்டார், இஸ்மவேலும் மகனை கேட்டார். இஸ்மவேல் பிறந்திருக்கும் போதும் தேவன் கேட்டார், விலை கொடுனார். அப்போ வருத்தம் உண்டாயிட்டு. இப்போ சொந்த மகனை கேட்கும் போது